சிந்து வெளியும் கீழடியும் சரித்திர உண்மையை சொல்லுதடா. சரஸ்வதி நாகரீக சனாதனபுரத்தை சங்கரித்து கொள்ளுதடா. இது கீழில் நடக்கக்கூடிய செய்தி மட்டுமல்ல, இந்தியாவில் முதலாக அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர். அது செய்யப்பட்ட 100 ஆண்டுகளுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அரப்பா வகையான செந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது, அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிக அகழ்வாய்வுக்கு 12 ஆண்டுகளுக்கு முந்தி செய்யப்பட்ட ஆதிச்சநல்லூர் பற்றி இருட்டில் போடப்பட்டது. அது ஏனென்றால் அது தென்னகத்தில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது ஒரே அரசியல் தான். அது மட்டுமல்ல, 13 மண்டை ஓடுகள் ஆதிச்சநல்லூர் கிடைச்சிச்சு. அந்த 13 மண்டை ஓடுகளை வைத்து பார்க்கும் பொழுது அதை பற்றி ஆய்வுகள் செய்யறாங்க. எந்த இடத்தை சார்ந்தெல்லாம் பார்க்கிறப்ப உலகப்போர், முதல் உலகப்போர் வருது, அதனால கொண்டு போன அந்த மண்டை ஓடுகளை திருப்பி கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் 2வது உலகப்போருக்கு அப்புறம் ரெண்டு மண்டை ஓடுகள் மட்டும் காலம் குறைவா இருக்குன்னு எடுத்து பார்க்குறப்ப அந்த 50-50 சஸ்கா மஸ்காடுவாங்க. அது போல உப்பு பிஸ்கட்டா இந்த பிஸ்கட்டா சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்று ஆரிய இனத்தை சார்ந்த மண்டை ஓடாகவும் ஒன்று திராவிட இனத்தை சார்ந்த மண்டை ஓடாகவும் அமைந்து விட்டது ஒரு அவலச்சூழல். ஆனால் உண்மையில் 13 மண்டையோடுகளையும் முழுமையாக ஆய்வு செய்து இந்திய தொல்லியல் அளவீட்டு ஆய்வுடைய ஒரு பிரிவாக தொடங்கப்பட்ட இந்திய மாண்டவியல் துறை கொல்கத்தாவில் உள்ளது. B.K. பானர்ஜி, P. குப்தா என்று சொல்லக்கூடிய 2 வடநாட்டு மாநிலவியலாளர்கள். அவர்கள் 13ஐயும் கண்டுபிடித்து ஆய்வு செய்து அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய தென்னகத்தில் இருக்கக்கூடிய இருளர் பழங்குடி உள்ளிட்ட பழங்குடிகளுடைய மண்டையோடு ஒத்தி இருக்கிறது என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அதுபோலவே இது இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகரிக காலத்துக்கு முந்தைய பல்வேறு நாகரிகங்கள் அந்த மண்டையோடுகளையும் இந்த மண்டையோடையும் ஒப்பீட்டு ஆய்வு செய்து அது திராவிட இனத்திற்கான நாகரிகத்தானது என்பதை நிறுவியிருக்கிறார்கள். பானர்ஜி, குப்தா நூலை பற்றி யாருமே தெரியாத அளவுக்கு இருட்டடி செய்யப்பட்டது, திட்டமிட்டு இருட்டடி செய்யப்பட்டது. ஒரே ஒரு நூல் மட்டும், அது நம்ம சென்னை அரசருக்காட்சியம் அந்த மண்டையோடுகள் ஆய்வு செய்வதற்கு கொடுத்ததற்காக அவர்கள் நல்கையாக கொடுத்த ஒரு நூல் மட்டும் சென்னை அரசருக்காட்சி இருக்கிறது. நான் அருமை கருதி நான் மின்னணுப்படியாக என்னுடைய வீட்டில் வைத்திருக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, முதல் அகழ்வாய்வு செய்யப்பட்ட ஆய்ச்சொல் இருட்டடி செய்யப்பட்டது. ஆய்ச்சொல் பற்றி முழுமையான 13 மண்டையோடுகள் பற்றி ஆய்வு செய்வது தென்னிந்திய இனம் என்பதை உறுதி செய்கிற அந்த ஆய்வு மறைக்கழிக்கப்பட்டது. அவர்கள் வடவர்கள் தான். அவர்களுக்கு ஆரிய இனத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் நடுநிலையோடு அவர்கள் செய்த பதிவு இன்று வரை வெளியுலகு தெரியப்படுத்தப்படவில்லை. இதுதான் கீழடிக்கு நடந்தது. கீழடியில் 2012 ராமகிருஷ்ணன் அறிக்கை கொடுக்கிறாரு. 3 கருத்துக்கள் அடிப்படையில் அதை இன்றைய வரைக்கும் எடுத்து வச்சிருக்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, முதல் ஒன்று, இது நீங்க கரிமம் 14 கார்பன் 14 சொல்லுவோம். கரிமம் 14 கால அடிப்படையில் நீங்க காலக்கணக்கு செஞ்சிருக்கீங்க. இது நம்பகத்தன்மைக்கு உரியது அல்ல. நீங்க ஆக்சலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராபி AMS காலக்கணக்கீட்டுல செய்யணும்ன்றாங்க. செட்டியார் கணக்கு போய் கேட்க போன அரிசி இருக்கு இல்லைன்னா பருப்பு இருக்குன்னு சொல்லுவான். பருப்பு கேட்டா பருப்பு இல்லைன்னா அரிசி இருக்குன்னு. அது போல இவங்க கரிம கால கணக்கீடு செஞ்சா உடனே AMS டேட்டிங் பண்ணுங்கன்னு சொல்றது காலம் கடத்தும் ஒரு அரசியல். இதை பதிவு செய்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை. ஆவணப்படுத்தினாலே தமிழ தொன்மை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்காங்க. 2வது என்ன கருத்து சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஆவணமாக்கத்தில் டாக்குமெண்டேஷன்ல ஒரு இடைவெளி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அமர்ந்த ராமகிருஷ்ணன் அறிக்கை. 3வது சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுல நீங்க சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே திரும்ப மீளாய்வு செய்து நீங்கள் திருந்திய ஆய்வாக கொடுக்கணும்னு சொல்றாங்க. இது சான்றுகள் போதிய சான்றுகள் இல்லை, நீங்க கூடுதல் சான்றுகள் செய்யணும். இது காலப்படுத்தும் அடுத்த அரசியல் கட்டம். ஆனா அமராவதி ராமகிருஷ்ணன் நெஞ்சு உறுதியோடு
ஒரு ஒரு கருத்தை வந்து பதிவு செய்ய அரசுக்கு. நான் அது போல ஒரு நடுவண் அரசு ஊழியர் நான் பார்த்ததே இல்லை. நெஞ்சு உரத்தோடு அரசு ஊழியரால தொடர்நிலைகள்னு சொல்லுவாங்க. ஆனா அவரு சொல்றாரு, என்னுடைய அறிக்கையில் எழுத்து பிழைகள் இருந்தால் அதை நான் திருத்தி தருவதற்கு அதிகமாக இருக்கிறேன். கருத்து மாற்றமோ கருத்து இதையோ இது சொல்றதுக்கு நான் இல்லை, இது வந்து முழுமையானது, இந்த கருத்துல வந்து எனக்கு பின்வாங்குவதற்கான பேச்சை இல்லைன்னு அடித்தரமா சொல்லிட்டாரு. சரி, ஏன் கீழடி 2 கட்ட அகழாய்வு வந்து அவர் பொறுப்பளவுல இருந்தாரு, ஏன் அதை நிறுத்தினாங்கன்னு கேட்டா, அவங்க வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங்ல சொல்றாங்க, இதுல வந்து வழிபாட்டு பொருள் கிடைச்சிட்டான்னு கேட்கிறாங்க. இல்லைன்னு சொன்ன உடனே அப்ப எதுக்கு அதை நீங்க மூடிக்கு வாங்குறாங்க. அப்ப சொல்றாங்க, நீங்கள் எனக்கு இந்த பணியை கொடுத்தீர்கள், முதல் கட்டம் முடிஞ்சு 2வது கட்டம் முடிச்சுட்டு அதுக்கான ஆய்வறிக்கை கொடுத்தா என்னுடைய பணி நிறைவு பெறும். ஆய்வறிக்கை கொடுக்குற அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க, தொடர்வதா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு சொல் பேச்சு கேட்க மாட்டாருன்னு வந்து கொய்டாக்கு மாத்துறாங்க. பணியிட மாற்றம். அரசு ஊழியருக்கு கூடிய தண்டனையே என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் படிச்சது மகேஸ்வரனை உதவிக்கு மாற்று, உதவியில் படிச்சு திரும்ப கோவைக்கு கொண்டு வா, கோவையில் இருந்தால் திரும்ப ஈரோடு அனுப்பி, இப்படி மாற்றி மாற்றி செய்வாங்க. பழி வாங்குவதற்காக பணி மாற்றம் செய்கிறாங்க. அதையே ஏற்றுக்கொண்டு செல்கிறார். ஆனால் தன்னுடைய கொண்ட கொள்கையையும் கருத்தையும் இன்று வரை மிக தெளிவாக அவர் இருந்திருக்கிறார். இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அவருக்கு பிறகு வந்து ஸ்ரீராமன் என்று ஒரு தொல்லியல் வல்லுநரை வந்து அந்த நிலைக்கு வந்து பணி அமர்த்துறாங்க. அவருக்கு சொல்லி அனுப்புறாங்க. சொல்லி கொடுத்து அனுப்புறது என்ன சொல்றாங்க, நீங்க போற 6 மாசத்துக்குள்ள 4 எடுத்து தோண்டிட்டு இதெல்லாம் ஒர்த்து இல்லை, இதை வந்து மூடிடலான்னு எழுதுறேன், இதுக்குதான் அவன் அனுப்புறேன்னு சொல்றாரு. அவர் சென்னையை சார்ந்தவர். இந்திய தொல்பொருள் அளவீட்டாயத்துறையில சென்னையில வந்து சூப்பரண்டிகாரர்கள் இருந்தவர். அதனால கண்காணிப்பு தொழிலாளர் இருந்தவர். அவருக்கு சென்னையில திரும்ப வாய்ப்பு, தமிழ்நாட்டு வாய்ப்பு பொழுதடிச்சு வந்து ஒத்துக்கிறாரு. ஆனால் ஸ்ரீராமன் சங்கி என்பதாக அங்கே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸ்ரீராமன் வந்து அவர்கள் சொல்லி அந்த வார்த்தையை வந்து சொல்லி அதை மூடினார்றது அது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு செய்தி விடுபட்டு இருக்கிறது. நம்ம ஸ்ரீராமனுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறோம் சொல்றாங்க. கொடுமலையில் கிடைக்க நிறைய பானை ஓடுகள்ல திரும்ப திரும்ப வரக்கூடிய சொல் வந்து வேல் வேல் என்று சொல். அதுக்கு வந்து ஒளி பொருந்தியவன், அந்த குரலில மண்ண ஒளி பொருந்தியவன் சொல்லக்கூடியது. ஒளின்னு சொல்லக்கூடிய திராவிட சொல்லுக்கான வேர் சொல் வேல், வெளிச்சம்லாம் அதுல வந்ததுதான். நான் ஒளிகளும் படித்ததுனால அந்த செய்தியை சொல்றேன். தன்னை அறியாமல் ஒரு பானை ஓட்டுல ஒளியல் என்று சொல்லக்கூடிய சொல் இருப்பதை நம்ம ஸ்ரீராமன் வந்து அதுல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த செய்தியை வந்து இந்த அரங்கத்தில் சொல்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததுக்காக நான் அந்த செய்தியுடன் பகிர்ந்து கொண்ட முனைவர் பூங்குடன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன். அவர் சொன்ன செய்தி தான், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காரு. ரைட். இப்ப இந்த அரசியல் வந்து எந்த மூணு பாயிண்ட் சொல்லி இந்த இவரை வந்து இவரை அறிக்கை வெளியிடாம இருக்காங்க இல்லையா, நம்ம மாநில அரசு பார்த்துச்சு. அது இப்ப நம்முடைய தமிழக முதல்வர் வந்து அவங்க தந்தையை தாண்டினவர். அவர் வந்து சொல்லிட்டு செய்வாரு, இப்ப சொல்லாமலே அதுக்கு வேலையை செய்வாரு. என்ன பண்ணாருன்னா, இவங்களை மயிலே இறங்கி போடாது. என்ன பண்றாரு, இரும்பின் தொன்மையில ஒரு புத்தகத்தை கொஞ்சம் கொண்டு வாங்க. தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒரே கருத்தை எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு செய்து இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது, இரும்பு அறிவியல் காலக்கணக்கின்படி அது எந்த நூற்றாண்டை சார்ந்தது, கிமு 600 650 800 ஆரம்பிச்சு 650 இப்படியே வருது, 600 வருது அப்படின்றத 6ஆம் நூற்றாண்டு முன்பின்னாக என்பதாக உறுதி செய்து சொல்றாரு முனைவர் ராஜன். அவரும் இப்பொழுது இணைய இயக்குநராகக்கூடிய முனைவர் சிவானந்தமும் இணையாசிரியர்களாக இருந்து உருவாக்கப்பட்ட நூல். நீங்க அவசியம் படிக்கணும். இரும்பின் தொன்மை தமிழிலையும் ஆன்டிகுட்டி ஆஃப் அயர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம அந்த நூலை எழுத வச்சதுக்காக ஒன்றிய அரசுக்கு நம்ம நன்றி பாராட்டணும். ஏன்னா சும்மா தான் எழுதியிருக்க மாட்டோம், தொகுத்திருக்க மாட்டோம். அத்தனை அகழ்வாயில் உள்ள இரும்புகள் தொன்மையை சொல்லியிருக்க மாட்டோம். நீங்க கீழடியுடைய தொன்மையை மறைக்கிற, எங்க தொன்மை வந்து வேற வடிவத்தை சொல்றோம்னு சொல்லி அந்த நூல் கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்ரீராமனுக்கு நன்றி சொல்றது போலவே ஒன்றிய அரசுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இந்த இரும்பு தொன்மை நூல் வந்தது. இப்ப அடுத்ததாக இது போன்ற அரசியல்
இங்க மட்டும் தான் நடக்குதா அப்படின்னா, நம்முடைய பக்கத்து மாநிலம், அண்டை மாநிலம் கேரளம், அங்க வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும், இடைக்கால தமிழர்கள் தான் பின்னாடி மலையாளம் பேசக்கூடிய கேரளத்தாரா மாறினாங்க. வெடிவல் தமிழ் தான் வந்து மலையாளமா வந்து வருது. தமிழ் மலையாளம் வந்து ஒற்றை மொழியா இருந்து மலையாளம் பிரிகிறது. அப்ப நம்மளுடைய சேர நாட்டு பகுதிகளில் இப்ப அவங்ககிட்ட இருக்குது. சேரளம் தான் கேரளம் ஆகுது. அதுல அந்த முசிறி பட்டணத்துல வந்து அகழாய்வு மேற்கொள்கிறாங்க. முசிறி என்பது நம்முடைய பண்டைய சேர துறைமுக பட்டணத்தில் முகாமையான துறைமுக பட்டணம். அந்த துறைமுக பட்டணத்துக்கு ஆய்வு செய்யும் போது மாநில அரசு கொடுத்த ஒரே ஒரு கண்டிஷன் கேட்டா, எந்த காரணத்தை கொண்டு முஸ்லீம் பேர் சொல்லக்கூடாது, பட்டணம் மட்டும் சொல்லணும் அப்படின்ட்டாங்க. பட்டணம் அகழாய்வு தான் உங்களுக்கு கிடைக்கும். பட்டணம் அகழாய்வு, அது பட்டினம் கூட, பட்டினம் 2 சொல்லி நான் போட்ட துறைமுகம், பட்டணம்னு போட்டோம்னா சிட்டி, அந்த குழப்பம் வர்றது போல பட்டணம் அகழாய்வு தான் அதில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தான் அவங்களுடைய இதுல. மாநில அரசு, அண்டை மாநில அரசும் வந்து அரசியல் செய்கிறது. ஏன்னா நீங்க முஸ்லீம் தொன்மை சொல்லிட்டீங்கன்னா தமிழர்கள் இதுக்கு உரிமை கொண்டாடுவாங்க, எங்களுடைய தொன்மை இதையும் சேர்த்து லிஸ்ட்ல சேர்த்து பட்டியல் சேர்த்துருவாங்கன்னு சொல்லி அவங்களும் அரசியல் செய்யறாங்க. சரி, தமிழ்நாட்டுல அரசியல் பண்றாங்க, தமிழ்நாட்டு பக்கத்துல அரசியல் பண்றாங்க, இங்க மட்டுமான்னு கேட்டா 2 சான்றுகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நான் பணியிடை பயிற்சியாக கோவை அருங்காட்சியத்தை காப்பாற்றி இருந்த போது எனக்கு புதுதில்லி அருங்காட்சியகத்துக்கு பணியிடை பயிற்சிகள் பார்த்தேன், இன்டர்ன்ஷிப் அனுப்புறாங்க. அப்ப என்னுடைய வகுப்புல அந்த பொறுப்பா இருந்தவர் வந்து டிபி சர்மா அப்படின்னு ஒரு தொல்லியலாளர், அருங்காட்சியலாளர் கூட. அவரு முதல் நாள் வகுப்புல சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமா, சிந்து சமவெளி நாகரிகம் தோண்டிய பொழுது கருப்பு சிவப்பு பானை உடைகள் கிடைத்தன, அதை வெளியிட்டால் இது திராவிட நாகரிகம்னு சொல்றது வாய்ப்பு சொல்லி அதை வந்து அந்த அறிக்கையில் இடம்பெறாமல் செய்து விட்டாலும் ஒரு அரசியல் சொன்னார். எனக்கு வியப்பு, ஏன்னா உத்தரப்பிரதேச பார்ப்பனர், வடநாட்டை சேர்ந்த உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு பார்ப்பனர் வந்து இப்படி வெளிப்படையா சொல்றது எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்பதான் வாஜ்பாய் அரசாக வந்து அந்த ஒன்றிய அரசா வந்திருக்குது. அங்க புதுதில்லி அருங்காட்சியகத்துல ஒரு RSS சங் பரிவார் அமைப்பு வந்து ஒரு பகுதியில் இருந்தாங்க, அந்த அலுவலகம் ஒரு பகுதி. அவங்க அவரை கூப்பிட்டு மிரட்டி, நாளைக்கு வகுப்புக்கு வர போயிட்டு நான் சொன்னதை நம்பர் போட்டு அழிச்சிருக்கேன்னு சொல்லி மறுநாள் வகுப்புல வந்து வேணும்னே சொல்றாரு, நான் நேற்றைக்கு பேசும்பொழுது நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் இல்லை, நீங்க உங்க கருத்துல இருந்து அழிச்சிருக்கேன்னு சொல்றாரு. எனக்கு மிக அண்மையில இந்த சிந்து சரஸ்வதி நாகரிகம், சிந்து சரஸ்வதி நாகரிகம் சொல்லியிருக்காங்க, இதை பத்தி என்னெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு மிக அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்படி முதல்ல அழுத்தம் கொடுத்து சிந்து சமவெளியில கருப்பு சிவப்பு பானை உடைகள் கிடைச்சதுன்னு மறுக்க வைத்த அதே டிபி சர்மா இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் 4 நூல் எழுதியிருக்காரு. படக்காட்சி காட்டுவாங்க பாருங்க. எந்த டிபி சர்மா வந்து திராவிட நாகரிகம் சொல்றதுக்கான ஒரு கருத்தை வைத்து மறுநாள் மிரட்டப்பட்டு கருத்தை மாற்றினார், அவரை வைத்து 4 நூல்கள் எழுதியிருக்கிறார். அதனால நம்முடைய தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய பெரியவரும் என்ன பண்றாரு, அது இங்க பவானியில் போனீங்கன்னா கூடுதுறையின் இடத்துல வந்து ஒரு ஆறு வந்து தரை கீழே போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொருட்டு வந்து எல்லாத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்குது. அந்த பொருட்கள் என்ன சொல்றாங்க, 3வது நதி என்னன்னு கேட்டா அந்த சரஸ்வதி வந்து பூமி கீழே போகுது, அந்தர்வாகினியா போகுதுன்னு சொல்றாங்க. அது இப்ப ரிமோட் சென்சிங்ல நாங்க கக்கார் ஆறு என்று கண்டுபிடித்து விட்டோம். கக்கார் என்ற ஆறு இருந்தது, அந்த ஆறு வந்து இன்னைக்கு வந்து வற்றி போய் அந்த ரிமோட் சென்சிங் ஒரு கோடு போல தெரியும், அவ்வளவுதான். கக்கார் ஆற்றுக்கும் சரஸ்வதி ஆற்றுக்கும் எந்த எல்மொழி தொடர்பும் கிடையாது. ஏதோ ஒரு கக்கார் ரிமோட் சென்ஸ் கிடைச்சோடனே அதெல்லாம் இதுன்னு சொல்லி இப்போ சிந்து சரஸ்வதி நாகரிகம் சொன்னவர்கள் இந்த சரஸ்வதி நாகரிகம் சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஏன்னா 3வது முறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்களே இந்தியாவில். இது போல அரசியல், நான் என்னை போல துறை சார்ந்தவருடைய வருத்தம் என்னன்னா, நீங்க வந்து வரலாறை பாருங்க, வரலாற்று ஆவணமா பதிவு செய்யுங்க, உங்களுடைய தனிப்பட்ட கருத்தியலை வந்து நீங்கள் புகுத்தி தெரிவுவாதம் பண்ணாதீங்க, டிஸ்டார்ஷன் ஆஃப் ஃபேக்ட் செய்யாதீங்கன்னு அழுத்த தத்துவமா சொல்றோம். அதனாலதான் நம்ம அமராவதி ராமகிருஷ்ணன் போன்றவங்களை வந்து நம்ம மிக வியந்து பாராட்டுகிறோம், வச்சுங்களா. அப்ப இது ஒண்ணு டிபி சர்மா. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் பாத்தீங்கன்னா
ஆஹ் இந்த காலத்தின் அருமை கருதி நான் வந்து இந்த குறிப்புகள் விடுபட்டு போகாமல் இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்க தொல்லியல் ஆய்வுல மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகம்னா மராட்டிய மாநிலத்தில் கூடிய புனேயில் இருக்கக்கூடிய தக்கான பல்கலைக்கழகம். டெக்கான் காலேஜா இருக்கு, இப்போ டெக்கான் யூனிவர்சிட்டி ஆயிருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்கான் அப்படின்னு ஆயிருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் புனேன்னு சொல்றாங்க. அதுல இருக்க தொல்லியல் துறை பேராசிரியர் வசந்த் ஷிண்டே என்று சொல்லி மராட்டியர். அவர் பார்ப்பனர். நான் ஏன் சாதியை சொல்றேன்னா, வடநாட்டாராக இருந்தும் பார்ப்பனராக இருந்தும் உண்மையை நிலைநாட்டினார் தொடக்கத்துல, விபு சர்மா போலவே. அவர் என்ன பண்றாரு, முழு எலும்பு கூடுகள் கிடைச்ச உடனே ராக்கிகடி என்ற ஹரியானா மாநிலத்தில் ராக்கிகடி என்ற பகுதியில வந்து ஆய்வு செய்த போது முழு எலும்பு கூடுகளை டிஎன்ஏ மரபணு ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறார். முயற்சி எடுத்து கண்டுபிடித்த பொழுது அவர் வியப்பின் எண்ணிக்கை சென்று விட்டார். தென்னகத்தில் இப்படி இருளர் பழங்குடியுடைய மரபணுவோடு ஒத்து இருக்கிறது அவர் ஆய்வு செய்கிறார். அந்த இன்டர்வியூ ரிப்போர்ட்டை பார்த்த உடனே ஒன்றிய அரசு கொடுத்து அழுத்தவன என்ன பண்றீங்க, உங்களுடைய ஃபைனல் ரிப்போர்ட் நிறைவு அறிக்கையில வந்து இது வரக்கூடாது அப்படின்றாங்க. நான் வெறும் மதிக்கக்கூடிய வசந்த் ஷிண்டே பேராசிரியர், என்னுடைய முகநூல் நண்பரும் கூட, அவர் வந்து அவருடைய நிறைவு அறிக்கையில ஃபைனல் ரிப்போர்ட்ல அந்த உண்மையை, அதாவது பொய் பேசுறது வேற, உண்மையை மறைக்கிறது வேற, ரெண்டும் ஒண்ணுதான். உண்மையை மறைச்சாலும் பொய் தான், பொய்யா சொன்னாலும் பொய் தான். அதனால வசந்த் ஷிண்டேயை பொய்யரை ஆக்கி விட்டார்கள். அவர் வந்து அவருடைய நிறைவு அறிக்கையில வந்து செய்யலை. இது போன்ற அரசியலை வந்து நம்ம வந்து களம் காண்பதற்கும் களத்தில் வென்று நம்மளுடைய தமிழர் தொன்மையை பண்ணுவதற்கும் உரிமை நிலைநாட்டுவதற்குமான அறைகோலாக நம்மளுடைய புரட்சி இளைஞர் முன்னணியினர் வந்து தமிழ்நாடு முழுக்க முழக்க போராட்டம் நடத்திருக்காங்க. இங்க மட்டும்தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு தெரியும், நான் பிழைக்க வந்ததுக்காக கொங்கு நாட்டு போறதில்லை, 90 கோயம்புத்தூர் வந்தேன். கொங்கு நாட்டுல வந்து அறிவர்கள் இருந்த பகுதி, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள், அவங்க என்ன இந்த பகுதியில தான் கருத்தரங்கம் நடத்தணுன்ற முடிவுக்கு வந்தார்கள். மிகச்சிறந்த முடிவு. அதுல வந்து நானும் 2 பேர் ராசேந்திரன் பேசுறத வாய்ப்பு கிடைச்சது கூடுதல் மகிழ்ச்சி. அந்த வகையில தோழர் மலரவன், தோழர் செந்தில் போன்றவர்கள் அங்க நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். நாங்க துறை சார்ந்த பேசுறது வேற. ஆனா அதை வந்து பொதுமக்களுக்கு, மாணவர்களுக்கு, அறிவர்களுக்கு கொண்டு செல்வதற்காக ஒரு களம் அமைத்து கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்காக தான் நான் அண்ணன் ராமகிருஷ்ணனுக்கு நன்றி பாராட்டினேன். அந்த வகையில நம்ம திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அகழாய்வு செஞ்சீங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் 2 அகழாய்வு முதல் கட்டம் ராமகிருஷ்ணன் பண்ணாரு. 13, 14, 15 அறிக்கை கொடுக்குறாரு. இன்ன வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சொல்லுவோம், அந்த கோப்பு மேல படுத்துக்கிட்டான்னு சொல்லுவோம், இந்த கோப்பை போட்டு மேல உட்காந்துக்கிட்டான்னு சொல்லுவோம், ரொம்ப கொச்சையா சொல்லுவோம். அது போல அந்த கோப்பை கிடப்புல போட்டாங்க. ஆனால் அவங்க நம்ம தமிழர்களை பற்றி, தமிழக அரசை பற்றி ஒரு சரியான அவங்களுக்கு கணிப்புக்கு வர முடியல. ரொம்ப அல்ப சொல்பம் நினைச்சிட்டாங்க. தங்கம் தென்னரசு அவர்கள் பண்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் என்ன பண்றாரு, நாங்க இதை அகழ்வாய்வு தொடர்ந்து செய்யறோம், தேவையில்ல, எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு அந்த அகழ்வாய்வு அனுமதிக்காக ஒரு பொறுப்பு குழு இருக்குது. அந்த குழுவில் கேட்டவொடனே என்ன செஞ்சு ஸ்கிரிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழருடைய அறிவாற்றலை பற்றி அவர்கள் சரியா மதிப்பிடாம கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம 18,000 மரும்பொருள்களை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். அத்துணையும் தமிழருடைய தொன்மையை செய்வது. நீங்க கேரடியுடைய அறிக்கையை நீங்க வெளியிட மாட்டீங்க, கேரடி அறிக்கையை வந்து மாற்றி சொல்லி கேட்டீங்க. நாங்க வந்து அகழ்வாய்வு செய்யறதுக்கு அனுமதி கேட்டப்ப தெரியாம கொடுத்துட்டீங்க, நாங்க அதை பயன்படுத்தி வெட்டியா பிடிச்சுக்கிட்டோம். இப்ப நாங்க கொண்டு வரோம்னு சொல்லி தமிழருடைய தொன்மை இரும்பு உருக்குதல் என்பது இங்க இருந்துதான் மற்ற இடத்துக்கு போச்சுன்றத சொல்றது. நான் ஒரு சார்ந்து சொல்லுங்க பாருங்க. சிந்து சரஸ்வதி என்று இவங்க சொல்லக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பழங்குடி சார்ந்த என்னுடைய பழங்குடி ஆய்வுகள் என்னுடைய விருப்பத்துறை, பிரிக்கப்படாத பீகார்ல சோட்டா நாகபுரின்னு சொல்லுவாங்க. அப்ப சோட்டால சின்னதுன்னு அர்த்தம், சோட்டா நாகபுரி.
அந்த சோட்டாபுரி பகுதியில வாழக்கூடிய ஒரு பழங்குடி பேர் அசூர். சுரர் என்ற சொல்லுக்கு முன்னாடி சேர்த்து எதிர்மறையாக அசுரர் சொன்னாங்க. உண்மை அது அல்ல. நீங்க ரிக்வேதத்தை பார்த்தீங்கன்னா ரிக்வேதத்துல அசுர் என்பதற்கு பண்பாளன் வர்ச்சுவஸ் பர்சன் தான் அவங்க கொடுத்துக்கிறாங்க தொடக்கத்துல. இந்த அசூர் மக்கள் சிந்து வெளிக்கு சொந்தக்காரர்கள். அவர்களுக்கு வாய்மொழி வண்ணா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் வந்து நகர நாகரிகத்தில் வாழ்ந்தவர்கள். திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு நாங்க இங்க நகரத்தை இழந்தோம். அப்படி வந்த பொழுது நாங்கள் கிடைச்ச மேட்டுப்பாங்கான பகுதிக்கு இந்த தோட்டநாகபுரி மலை மலை பீடபூமிக்கு வந்து சேர்ந்தோம். வந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. பிழைப்புக்கு வேணும் என்றப்ப பாறையை வெட்டி அதை கூடுதலான வெப்பப்படுத்தினோம்னா அது இரும்பு வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இரும்பு உருக்குதலை நாங்க தான் இங்க வந்து பிழைப்புக்காக கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அயல் ஸ்பெட்டிங் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய பழங்குடி அசூர். பிற்கால ரிக்வேதத்துக்கு அடுத்து வந்த பிற்கால வேதத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா மீனிங்க பொருளையே மாற்றிருக்கு. அசூர் என்றால் பண்பாடு என்று சொன்ன ரிக்வேத காலத்திலிருந்து பின்னாடி வந்ததுல இவங்க வந்து நிகண்டு பாஷ்யம்னு வந்து அது விரிவுரை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒழுக்கம் கெட்டவன் அப்படின்னு அப்படி எதிர்மறை பொருள் கொடுத்துட்டாங்க அசூர்னு சொன்ன. அதனால்தான் அசூருக்கு சுரர்னா தேவர், அசூர்னா வந்து அரக்கர் அப்படின்றது போல நமக்கு சொல்லப்பட்ட அந்த வேத எடுத்துக்காட்டு. இவங்களுடைய ஆரியருடைய அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரும்பாடுபட்டு நம்மளுடைய தொன்மையை மறைக்க பார்ப்பார்கள். அது மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு வெற்றி அடையலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து என்ன நீங்க பெருசா உங்களுக்கு சொல்றீங்க, அது வந்து எங்கள் தாக்கம் அப்படின்னு தனக்குன்னு உரிமை கொண்டாடுவாங்க. அதுக்கு ஒரு சார்ந்து சொல்றேன். 10 அவதாரம் சொல்லக்கூடிய விஷ்ணுவோடைய தசாவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா தென்னகத்துல வந்து வரக்கூடிய அவதாரத்துல பலராமர் இருப்பார். வடநாட்டுல பாத்தீங்கன்னா பலராமரை தூக்கிட்டு அங்க வந்து புத்தரை வச்சுருப்பாங்க. என்ன பெரிய புத்தர் ஆன்மீகம், புத்தர் பெரிய அறிவாளி இருக்கீங்க, அவர் யார் தெரியுமா, எங்காளியா அப்படின்னு சொல்றது. ஸோ தனதாக்கி கொள்ளக்கூடிய செலுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்கள். அதனால இப்ப இந்த இந்த ஒரு பாயிண்டோட நான் நிறைவேற்றி வருவேன். ஏன்னா நிறைய நாள் பேசிட்டோம், ரொம்ப நாள் இருக்கிறது குறையில்லை. 2015 அறிக்கை அளிக்கிறார் ராமகிருஷ்ணன். இன்னை வரைக்கும் வந்து வெளிச்சத்துக்கு வரல, கொண்டு வர மறுக்கிறார்கள், இருக்கம் செய்கிறார்கள். இப்ப 2025 10 ஆண்டுகள் பிறகு அண்ணா பல்கலைக்கழக சூழலியல் துறை ஆராய்ச்சியாளர் சொல்லிக்கொண்டு ஒரு குழு, கூட்டம் சொல்லுவேன், கும்பல் சொல்லுவேன், இதற்கு இன்னும் கீழ்த்தரமா வார்த்தை போட்டதான் எனக்கு கோபத்துல வரும். என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கீழடி சார்ந்த 3 இடத்துல வந்து அகழாய்வு. அவர் சொல்லும்போது கொந்தகை சொன்னாரு, மணலூர் சொல்ல மறந்துட்டேன். கீழடி, கொந்தகை, மணலூர் ஒரு முக்கோணம் போல ஒரு பகுதி எல்லாமே இந்த 2-3 கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ள இருக்கும், சுற்றுவட்டத்துல இருக்கும். மணலூர்லதான் வந்து அர்ஜுனன் வந்தாரு. எந்த அர்ஜுனன்? மகாபாரத அர்ஜுனன் வந்தாரு. வந்து அங்க உள்ள நாகக்கண்ணி ரோபியை வந்து திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு கதையை வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம கேட்கிற கேள்வி ஒரே கேள்விதான். 2015 கொடுத்த அறிக்கையை ஏற்புடையது இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண, இருட்டு வச்சுட்டு ஏஎம்எஸ்பி டேட்டிங் பண்ணு, உங்களுடைய இதில் வந்து கேப் இருக்குது, வந்து ஒரு சான்றுகள் வந்து நிறைய கூடுதலாக இல்லை, கூடுதல் சான்று கூட சொல்லிட்டு பண்ணிட்டு இப்ப கேள்விதான் வந்து தாய்மொழின்னு சொல்லி அதை வந்து உலகம் முழுக்க உள்ளவங்க பார்க்க ஆரம்பிச்சு. பீட்டா ஆய்வகம், இத்தாலியுடைய பைசா ஆய்வகம்லாம் வந்து நம்ம ஊர்ல செஞ்சாங்க. தங்கப்பிரதம் சொல்லுவாரு, நம்ம ஊர்ல செஞ்சோம்னா நீங்களே பண்ணிக்கிட்டே சொல்லுவோம், அதனால வெளிநாட்டு செலவு பார்க்காம அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி அவங்களாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா மணலூர் என்பதை அர்ஜுனன் வந்து ஆட்சி செய்த பாண்டியன்னு கொண்டு வராங்க ஒரு வார்த்தையை, ஆட்சி செய்த மணிப்புரம் அப்படின்றாங்க. மணிப்புரம் என்பது மணிப்பூர். மணிப்பூர் தான் மணிப்புரம்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு வேத வைதிக சமய வைதிக கதைகள், புராண கதைகள். அந்த மணிப்புரம் என்று சொல்லக்கூடிய மணிப்பூரை வந்து
கேடி மணலோட ஏவப்படக்கூடியது வந்து போச்சா. முதல்ல வந்து மணலூர் கேடி வந்து ஏத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாங்க. நம்ம அடுத்ததுக்கும் சொல்ல அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, என்னையா பெரிய கேடு, உங்க கேடி மணலூரே என்னுடைய மணிப்படம் தெரியுமா அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு திரும்பி வழி செய்து விட்டார். அதனால இது போன்ற பரப்புரைகளை கருத்துக்களை பரவலாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக நின்று இதை களமமைத்து களமாடி கொண்டக்கூடிய நம்ம புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்களுக்கும் இது போன்ற நல்ல நிகழ்வுக்கு நீங்க எங்கேயாவது அடக்கத்துல அனுமதி கேட்ட கொடுக்க மாட்டாங்க. இந்த என்னுடைய பெரியார் படிப்பகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய அண்ணன் ராமகிருஷ்ணன் செஞ்சோம் தான் வேற யாருக்கும் அங்க வராது. அது வந்து நல்ல இரண்டு கைகளும் இணைந்த கரங்களாக இருந்து இந்த சிறப்பு நடந்திருக்கிறது. எனவே எனக்கு ராஜேந்திர பிரசன் நிறைய வந்து துறை சார்ந்த நிறைய மாற்று கருத்துகள் உண்டு, மறுப்பு கருத்துகள் உண்டு. அவர் நிறைய என்ன தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இருக்கு, அதெல்லாம் பேசல. ஆனா என்னன்னு கேட்ட, அவர் தொல்லியலே உங்களுக்கு தொல்லியல் அகழ்வாய்வு பற்றி ஒரு அறிமுகம் சொல்வதற்கான வாய்ப்பை வந்து அவருக்கு கொடுத்தீங்க. அதுக்கு அடுத்து அகழ்வாய்வுக்கு அரசியல் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். இந்த கருத்துக்கள் எல்லாமே இந்த கூட்டத்தோடு நின்றக்கூடாது. இந்த கூட்டத்திலிருந்து ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு கல்லூரியிலையும், ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் செய்திகள் வந்து பரவலாக்கப்பட வேண்டும். ஒன்றிய அரசுக்கு இது போன்ற அழுத்தங்கள் தான் மறுக்கப்பட்டக்கூடிய அறிக்கையை வந்து வெளிப்பட செய்யும். இந்திய தொல்லியல் அளவீட்டு ஆய்வுத்துறை ஆர்கியாலஜி ஆஃப் இந்தியா ASI சொல்லக்கூடியத அறிக்கையை வந்து வெளியேற வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சிருக்காங்க. பயிலாக இருக்குது. நீங்க வந்து அகழ்வாய்வு செய்யலாம், உங்களுக்கு வேணும்னா அது அறிக்கையை வேணும்னா நீங்க அறிக்கையை கொடுக்காமலே இருக்கலாம் இருக்கிறாங்க. அந்த முறையில தான் வந்து அவங்க ஆய்வுத்துறை அறிக்கையை கடைசியில் வெளியிடாம இருந்தாங்க. முத்தாளம் குறித்து காமராஜ் என்ற தோழர் அது எங்கள் பகுதியை சார்ந்தது, புறணி நாகரிகத்துக்கு உள்ள செய்திகள் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது சொல்லி சென்னை கிளை, மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் அந்த அகழ்வாய்வு செய்த தியாக சத்தியமூர்த்தியை வந்து வேற வழி இல்லாமல் இருந்து ஒரு அரைகுறையா ஒரு பக்க அறிக்கையை மட்டும் அளிக்கக்கூடிய சூழலுக்கு அவர் வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டார். நான் எப்படி வந்து ஆரிய பரப்புனராகிய DP சர்மா வந்து நடுநிலையா இருந்தார் சொல்லணும், எப்படி வந்து ஹரியானா ராக்கிகடி அகழாய்வுல வந்து நம்ம டெக்கான் காலேஜ் வசதி என்று பார்ப்பனர் வந்து நடுநிலையா இருந்தார் போல சொல்றோம். அந்த முறையில தியாக சத்தியமூர்த்தி ஒரு டிபிக்கல் பிராமின் கலைஞருக்கு பார்ப்பனர். அவர் அப்படிப்பட்டவர் 1904 வந்து ஆய்ச்சி அகழாய்வு செய்து முடிக்கிறாங்க. 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த பொருள்கள் வந்து சென்னை அருங்காட்சியகம் வந்து இந்தியாவுடைய 2வது அருங்காட்சியகம். முதல் அருங்காட்சியம் கல்கத்தா தேசிய அருங்காட்சியம், இந்தியன் யூனிவர்சிட்டி கல்கத்தா. 2வது அருங்காட்சியமாக தான் சென்னையில வருது. அப்ப சென்னையில அருங்காட்சியம் வந்தப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆங்கிலேய அரசு மிக தெளிவாக வச்சிருந்தாங்க. என்னன்னா, அகழ்வாய்வு செய்யும் உரிமை வந்து ASIக்கு உண்டு. அதுல கிடைத்த பொருள்களை பாதுகாக்கக்கூடிய உரிமை வந்து சென்னை அருங்காட்சியகம் சொல்லிட்டாங்க. அதனால 1900 கிடைக்கப்பட்ட அத்தனை அரும்புகளும் இன்று வரையில் வந்து சென்னை அருங்காட்சியகம் இருக்குது. ஒரு பகுதி தான் வந்து கல்கத்தாவிலையும் இன்னும் சில இடங்கள் இருக்குது. அதனால தன்னுடைய ஆய்வுக்கே அந்த பொருள்கள் வந்து கிடைக்கிறது பொம்பா இருக்கணும், நம்மளே செய்யணும்னு சொல்லி 100 ஆண்டுக்கு பிறகு 1900 மீள ஆய்வு செய்கிறார். அகழாய்வுக்கே 1900 வந்து முதல் அகழாய்வுன்னு ஏற்றுக்கலன்னு கேட்டா, அது வந்து நாட் சயின்டிபிக் டிகிங் எஸ்டிமேஷன் கிடையாது, டிகிங் தோண்டி எடுத்தாரு. அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு செய்தியை வந்து போடுறப்ப பண்ணாரு. இந்த பரப்புரை வந்து போன 20ஆம் தேதி மதுரையில தாமுவிக சார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார் தோழர் வந்து ஏற்பாடு செய்த கூட்டத்துல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அருமையான தலைப்பு, தோல்வியதும் தோண்டாததும், என்னெல்லாம் தோண்டிருக்கோம் தோண்டல். அவருக்கே ஒரு எல்லோட பேசியிருக்காரு. அதே கருத்தரங்கத்துலதான் ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சிப்படை படியினர் அவர் வந்து சிந்து வைகை சரஸ்வதினு சொல்லி எப்படி வந்து சிந்துக்கும் வைகைக்கும் தொடர்பு இருக்குது, சிந்து சமவெளிக்கும் நாகரிகத்துக்கும் கேள்வி
நாகரிகத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஆனா சரஸ்வதி சொல்லக்கூடிய இதுக்கு தொடர்பே இல்லைன்றத, சரஸ்வதி ஆறே இல்லைன்றது அது அவருக்கே ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்லியிருக்கிறாரு. 27 நேற்றைக்கு வந்து நம்முடைய தோழர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து திருச்சியில ஒரு கூட்டத்துல சங்ககால தமிழர் தொன்மை என்ற தலைப்புல இதே விஷயத்தை பேசியிருக்காரு. சென்ற மாதம் வந்து சென்னையில உள்ள காகிதம் இல்லத்து கல்லூரியில வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஓய்வு பெற்ற ஸ்டெல்லா மதியழகன் சொல்ல 3 நாள் சென்னையில் கோயம்புத்தூர்ல இருந்த தமிழ்நாடு ஹிஸ்டரி காங்கிரஸ் 25, 26 நேற்று நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து கீழடியும் அரசியலும் அப்படின்னு அவங்க பேசினாங்க. அது வந்து நான் அரசியல் தலைப்புல பேசணும்னு நான் முடிவு பண்ணேன். கீழடி அரசியல்னு சொல்லி அவங்க ஒரு இடத்துல பேசியிருக்கிறாங்க. இப்படி அந்த அறிவர்கள், துறை சார்ந்தவர்கள், வல்லுநர்கள் எல்லாம் வந்து ஒன்றிய அரசில் பார்க்காம இந்த மாநில அரசு சார்பா இருக்குது, சார்பு இல்லாத மாநில அரசா இருந்தாலும் அதை பேச வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து உழைக்கிற ஒரு திண்மையோட மக்கள் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் வந்து நம்முடைய தோழர்கள் புரட்சிகளை முன்னேறி சேர்ந்திருக்கிறாங்க. அதில் பேசுவதற்கான வாய்ப்பு வந்தது என்பது திரும்பவும் நான் ஒரு கருத்தை தான் சொல்கிறேன். அகழ்வாராய்ச்சியில் அரசியல் கொண்டு வராது. அகழ்வாராய்ச்சி என்பது அறிவியல் சார்ந்த பண்டைய மக்களுடைய வாழ்வை, பண்பாட்டை பதிவு செய்யக்கூடிய, ஆவணப்படுத்துவதற்கான முதல் கட்டம், முதல் முன்னெடுப்பு. அதுல நீங்க அரசியல் பண்ணாதீங்க. எது உண்மையோ உண்மையா சொல்லுங்க. நான் திரும்ப சொன்னது போல, உண்மையை மறைத்தாலும் பொய் தான், மாற்றி சொன்னாலும் பொய் தான். பொய் பொருட்டுக்கு இடம் தராமல் நம்ம கீழடைய பெருமையை நாம் ஆணித்தரமாக வலியுறுத்த வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். வாய்ப்பு கிடைக்கலன்னா இந்த கருத்தை சென்று கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் காலத்தை அரும்புகிறது என்னுடைய உரையை பிடிவாக தந்துள்ளேன். நன்றி பாராட்ட அமைகின்றேன். நன்றி.